Good morning, guys. Welcome back to another video. Sorry again for not posting video நாள் நான் வந்து கொஞ்சம் ஹெல்த் வாஸ் நாட் குட் அண்ட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு போஸ்ட் எப்படி சார்ட்லாம் பார்க்க முடியல என்னால். ஸோ அதனால் லெவல்ஸோ இல்லை நான் வந்து அப்டேட் கொடுக்கல. நேற்று நான் வந்து கொஞ்சம் ஐ வாஸ் ஃபீலிங் பெட்டர், ஸோ ஐ புட்ஸ் போஸ்ட் லிட்டில் அப்டேட் டெலிகிராமில். சேம் அப்டேட் எதுவும் மாறல. வீக்லி இல்லை பழைய வீக்லி வீடியோ இல்லைன்னா நீங்கள் வந்து டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். நான் வந்து என்னோட ஸ்ட்ரக்சர் எப்படி நான் வந்து பார்த்தேன். கிட்டத்தட்ட ஃப்ரம் திஸ் லெவல் ஐ திங்க் இல்லை இந்த லெவல் 24,089 நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் திஸ் லெவல் ஐ செட் தட்ஸ் வெரி சிம்பிள். 38லேருந்து 50% ஜோன் தாண்டி போல மார்க்கெட் திரும்பி வி வில் பி ஸ்டக் சைட்வேஸ் மொமெண்டம் வீக்லி அண்ட் இட் வில் கண்டினியூஸாக. இது வந்து ஒரு ஆப்ஷன் செல்லருக்கு தான் இந்த வீக் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இது see for yourself. மார்க்கெட் didn't go இந்த தாண்டி போல ரிவர்சலுக்காக போல மார்க்கெட் இட் ஜஸ்ட் ஸ்டக் ஹியர். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஈஸி செல் ஆன் ரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ குட் ஃபால் இன் த மார்க்கெட் ரைட் நவ். ஜஸ்ட் கிவ் மீ 1 செகண்ட் அண்ட் லெட் மீ ஜஸ்ட் செக் த வீக்லி லெவல்ஸ் என்ன இருக்குன்ட்டு பார்க்குறேன். ஸோ வீக்லி லெவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நத்திங் நியூ, இங்கே புது எதுவும் வரல. ஸோ வி ஹேட் ஒன்லி ஒன் வைப்ரேஷன் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் டேஸ் காலையில் மார்னிங் மண்டே மார்னிங் 9:15 to 10 AM ஃபர்ஸ்ட் ஹவர் ஆஃப் த வீக்கோட இந்த ஃபுல் வீக்கோட ஃபர்ஸ்ட் ஹவர் மண்டே மார்னிங் ஃபர்ஸ்ட் ஹவர்லேயே வி ஹேட் த செட்டப். அதுக்கப்புறம் புது ஏதாவது செட்டப் வரல. கிட்டத்தட்ட 300-350 பாயிண்ட்ஸ் ஃபால் ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்காக. அண்ட் இட் இஸ் நாட் அ பிக் மூவ், ஸ்மால் மூவ் தான் 350 பாயிண்ட்ஸ். ஆனால் ஆப்வியஸாக இந்த ஃபாஸ்ட் மூவுக்கு அப்புறம் ஒரு டச் சைட்வேஸாக போச்சு மார்க்கெட். அது வந்து எதுவும் பண்ண முடியாது. தட் இஸ் மார்க்கெட் அப்படி தான் மூவ் ஆகும். கிட்டத்தட்ட மோஸ்ட் லைக்லி நான் சொன்ன மாதிரி 6th ஜான் என்னோட டைம் அனாலிசிஸ் மெயின் அதான். ஃபார் திஸ் டைம் அனாலிசிஸ்க்காக தான் நான் வந்து இந்த வீடியோ ரெடி பண்ணுறேன். ஐ தாட் எல்பி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்குன்ட்டு. ஆனால் சரி ஓகே, மேபி நிறைய சில பேர் இருப்பாங்க சீரியஸாக வீடியோஸ்லாம் பார்த்து படிக்கிறாங்கன்ட்டு. ஸோ ஃபார் தெம் ஐ தாட் ஐ மேக் திஸ் வீடியோ. 6th ஜான் லாஸ்ட் அப்டேட்டில் சொன்னேன். 6th ஜானோட லோ சேஃபாக இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம இந்த லெவல் தாண்டி போச்சுன்னா வி லுக் ஃபார் அன் அப்சைட் மொமெண்டம் 13th ஜான் வரைக்கும். இல்லை இது ஆகலைன்னா எப்படி? ஸோ இது ஆகலைன்னா நம்ம இந்த வீக் ஃபுல்லாக ஃப்ரைடே வரைக்கும் கிட்டத்தட்ட வி வாண்ட் டு சி சைட்வேஸாக போய் மார்க்கெட் வந்து ஒரு நியூ லோ மார்க்கெட்டில். ஸோ அப்படி தான் யோசித்தோம், அப்படி தான் ஆச்சு மார்க்கெட். இட் டிட் நாட் பிரேக். ஸோ போத் சினாரியோஸ் ரெடியாக இருந்தோ. அதான் நான் சொன்னேன். மோஸ்ட்லி என்னோட அட்வான்ஸ் கான்சஸ் மெம்பர்ஸ்க்கு இப்படி தான் சொல்வேன், நீங்கள் வந்து ஒரே பயஸில் இருக்காதீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து மூவ்ஸ் அப் அண்ட் டவுன், கீழே இதெல்லாம் போகும் மார்க்கெட். சேம் லைக் நீங்கள் வந்து ரோட் கிராஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ரைட் லெஃப்ட் ரெண்டுமே பார்ப்பீங்க. ஏன்னா வெஹிக்கிள்ஸ் வந்து ரெண்டு சைட் போகும், ரைட் அண்ட் லெஃப்ட் போகும். நீங்கள் வந்து தாண்டி போகும்போது இல்லைப்பா நான் வந்து பயஸ் போட்டு நான் ரைட் சைடு மட்டும் தான் பார்ப்பேன்ட்டு சொன்னீங்கன்னா லெஃப்டில் வந்து உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடியும் என்ன ஆகலான்ட்டு. ஸோ அப்படியே மார்க்கெட்லேயும் நீங்கள் வந்து மேலே கீழே பற்றி நீங்கள் பிளான் பண்ணலை. இட்ஸ் வெரி சிம்பிள். யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் மார்க்கெட் எந்த டைரெக்ஷன் போகுது எப்படி போகுதுன்ட்டு யூ ஹேவ் டு பிளான் அப்படியே. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட அப்படி தான் ஆகுது மார்க்கெட். வி காட் அ லோ நவ் டுடே. நான் வந்து ஃப்ரைடே வாட் ஐ எக்ஸ்பெக்ட் 2 திங்ஸ் டு ஹேப்பன். ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஐதர் இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு இர்ரெகுலர் ஃப்ளாட்டாக போகுது. ஓகே, இர்ரெகுலர் ஃப்ளாட் போச்சுன்னா தென் வி லுக் ஃபார் அ ஃபால் டவுன் ஆகி தென் திஸ் இஸ் A, B, C, then this either today afternoon or evening. What is this levels now? Levels நான் வந்து என்ன மார்க் பண்ணியிருக்கேன்னா வெரி சிம்பிள். 23,490லேருந்து 520. ஓகே, திஸ் இஸ் 30 பாயிண்ட் ரேஞ்ச். கீழே இருக்கிற லெவல்ஸ் 23,400லேருந்து 23,430. ஸோ இந்த லெவல்ஸ் கிட்ட எப்படியாச்சும் மார்க்கெட் வந்து இட் டேக்ஸ் அ ரிவர்சல்னால் இட் வெரி குட். பாசிபிள் வீக்லி லோ வில் கெட் இன் திஸ் லெவல்ஸ் அப்படின்னு நான் யோசித்த கேல்குலேஷன் பற்றி கிட்டத்தட்ட இப்படி வந்துச்சுன்னா. ஸோ டுடே இந்த ஃபால் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி வந்துச்சுன்னா, இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னா இட் கிவ்ஸ் அஸ் அ குட் எப்படி சொல்லுவாங்க, குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ரிவர்சல் ஆன் டாப். ஓகே, ரிவர்சலுக்காக எப்படின்னா சிம்பிள். நான் எப்படி யோசிப்பேன், நான் வந்து இங்கே சின்ன கேட்ச் இருக்குது. அந்த கேட்ச் எக்ஸ்பிளைன் வெரி இம்பார்ட்டன்ட் கேட்ச். சில பேர் வந்து மேபி யூ ஒன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இப்போ நீங்கள் வந்து படிக்கலைன்னா அட்வான்ஸ் எலியட் வே மாஸ்டர் கோர்ஸ் படிக்கலைன்னா எலியட் வே மாஸ்டர் கோர்ஸில் ஒரு முக்கியமான
லோ ரிஸ்க் ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் இருந்தது. என்ன செட்டப்னா ஃபால் as wave A, B, C, D, E. Okay, A, B, C, D, sorry, 1 second, C, D, E. Okay, so இந்த ஃபால் வந்து நத்திங் பட் எண்டிங் டயக்னல் கான்ட்ராக்டிங் பேட்டர்ன். எண்டிங் டயக்னல் வந்து நியர் த வேவ் ஃபினிஷ் ஆகிறதுக்கு அப்புறம் இப்படியாச்சு. நிறைய பேர் வந்து எலியட் வேவ் பற்றி தெரியலன்னா சில பேர் வந்து இது வெஜ்ஜுன்னு சொல்லுவாங்க. வெஜ்ஜு ஆறதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எப்படி முன்னாடியே யோசிக்கிறோம். ஓகே, இப்படி ஆச்சுன்னா நமக்கு வெரி குட் செட்டப் வரும், வெரி ஃபாஸ்ட் ரிவர்சல் வரும் மார்க்கெட்டில். ஸோ திஸ் இஸ் வெரி குட் இஃப் இது வந்து வெஜ் பேட்டர்ன் கம்ப்ளீட்ஸ் பை மண்டே வரைக்கும் வந்து இது கம்ப்ளீட் ஆச்சுன்னா. ஸோ எப்படி நான் சொல்கிறேன், ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது மார்க்கெட்டில். இப்போ நான் பார்க்குறேன் வெஜ் பேட்டர்ன் இது வந்து ஏ இருந்தா ஃபர்ஸ்ட் நம்ம ஏவோட இது வந்து பார்க்கணும், லென்த் எவ்வளோ இது வந்துருக்குன்ட்டு. ஸோ லாஸ்ட் டைம் 38-50% ஜோன்லேருந்து இங்கே வந்து ரிவர்சல் ஆச்சு, ரைட்? ஸோ யா, ஸோ ஏ வேவ் வந்து வெஜ் பேட்டர்ன் இருந்தால் 299 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட பார்க்குறீங்க. இது வந்து 299 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ சி வேவ் வந்து இது ரூல்ஸ் எப்படின்னா, சப்வேவ் தியரி இன்டர்மீடியட் ஸ்டேஜில் படிச்சிங்கன்னா சி வேவ். ஓகே, இது வந்து ஏ பி சி. ஸோ நெக்ஸ்ட் ட்ராப் வருது சி வேவ். சி வேவ் வந்து ஏ வேவ்லேருந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். ஓகே, இது வந்து தாண்டி போகக்கூடாது. ஸோ இது வந்து 299 பாயிண்ட்ஸ்னா இது வந்து 299 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் இருக்கணும், ஈக்குவல் இல்லைன்னா கம்மி. ஓகே, இது வந்து 232, இது வந்து 1 பாயிண்ட் தாண்டி போகக்கூடாது, சிங்கிள் பாயிண்ட்டும் தாண்டி போகக்கூடாது. இது வந்து 300 ஆகக்கூடாது. ஸோ இது வந்து 1 பாயிண்ட் ஆட் பண்ணிங்கன்னா 300 ஆகிடும் இல்லை? ஸோ இது வந்து 300 ஆகக்கூடாது, தாண்டி போகக்கூடாது, அதுதான் ரூல் வெஜ்ஜில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்லோவாக கரெக்ஷன் வரும். இது வந்து டி வேவ். திரும்பி நெக்ஸ்ட் ட்ராப் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ட்ராப் வந்து லாஸ்ட் இ வேவ். ஸோ இ வேவ் வந்து சி வேவ்லேருந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். ஸோ இது வந்து ஸ்மால் ஐட்டே, சின்ன ஐட்டே இருக்குது வேவ்ஸ். எல்லா வேவ்ஸ் வந்து சின்ன ஐட்டே இருக்குது, அதனால கான்ட்ராக்டிங் பேட்டர்ன் சொல்லுவாங்க இது. ஓகே, அப்படியே இப்படி வந்துச்சுன்னா மார்க்கெட் இங்கே, ஸோ நம்ம பார்க்குறத 299 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் 299 பாயிண்ட்ஸ் எங்கே வருதுன்ட்டு பார்க்கலாம். இந்த ஹைலேருந்து 299 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியர்லி எக்ஸாக்டாக 430 வருது. ஓகே, ஸோ 430 இஃப் இட் ஹேப்பன்ஸ் இங்கே வந்து ஸ்லோவாக ட்ராப் ஆகி திரும்பி மேலே போய் இன்னைக்கு மண்டே வந்து புது ட்ராப் ஆகி தென் வீல் கெட் அ ரிவர்சல்னா வீல் கேரண்டி ஃபார் ஷோர் இந்த லெவல் திரும்பி வரும். இது வந்து ஆகலை. செகண்ட் சினாரியோ என்னதுன்ட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சினாரியோ இப்படி தான். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரியுது ஃபர்ஸ்ட் சினாரியோ. செகண்ட் சினாரியோ இது வந்து 299 பாயிண்ட்ஸ் தாண்டி போச்சு சார், இந்த ஜோனுக்குள்ளே வந்துச்சுன்னா எப்படி பார்க்கலான்ட்டு. ஸோ அந்த கேஸ் நான் எப்படி யோசிப்பேன்னா, இது வந்து ஏ பி அதுக்கப்புறம் சி வேவ். ஓகே, இதுக்கப்புறம் சி வேவ், தென் லாஸ்ட் ஃபைனல் ட்ராப் வருது. இது ஃபைனல் ட்ராப்போட 38 50% ஜோன், 38 50% ஜோன். இன் கேஸ் இது வந்து எப்படி சொல்லுவாங்க, ரிவர்சலுக்காக. ஸோ இப்படி நீங்கள் வந்து முன்னாடியே யோசிக்க முடியாது எப்படி இது வந்து கண்டிப்பாக இப்படி ஆக போகுதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் சினாரியோ செகண்ட் சினாரியோ. ஸோ போத் கேஸஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் வந்து 30 50% லாஸ்ட் பிட்டோட இந்த லாஸ்ட் ஃபாலோட சப்போஸ் இன்றைக்கி வந்து புது லோ வருது. ஸோ அந்த லோவிலேருந்து இந்த ஹை வரைக்கும் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ட்ராப்போட 38 50% ஜோன் மார்க் பண்ணிக்கோங்க, ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு. தென் ஐ வில் லுக் ஃபார் சிம்பிள் லாங் சைட் பொசிஷன். இதுக்கு தாண்டி போச்சுன்னா, ஓகே, தாண்டி போச்சு லாங் சைட் பொசிஷன் பார்க்குறேன். இல்லை சார் இது வந்து மண்டே திரும்பி ஃபாலோ ஆகுதுன்னா நோ ப்ராப்ளம். மண்டே இது வந்து எஸ்எல் வந்து ஸ்மால் சின்ன எஸ்எல் வச்சுட்டு திரும்பி மண்டே வில் லுக் ஃபார் அ லோ ஹியர். ஓகே, ஸோ இந்த கேஸில் எப்படி நம்ம டேக்கிள் பண்ண போகிறோம்னா, போத் மேலே சடன் ரிவர்சல் வந்துச்சுன்னா மார்க்கெட் அதை பிடிக்கணும். இல்லை இன்னைக்கு வரல ரிவர்சல் வந்து மண்டே வந்துச்சுன்னா பிடிக்கலாம். ஸோ டைம் அனாலிசிஸ் பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஃப்ரைடே வரைக்கும் இந்த லெவல் 38 தாண்டி போகலன்னா வில் லுக் ஃபார் அ ட்ராப் மார்க்கெட்டில். ஸோ அப்படி தான் தோஸ் யாரெல்லாம் வந்து டைம் சைக்கிளோட வீடியோ பார்த்தீங்க, 13th 16th இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டைம் ஜோன் மந்தில். அதான் ஃபர்ஸ்ட் இந்த இயரோட ஃபஸ்ட்டு டைம் ஜோன் தான் அது.
ப்ளீஸ் அந்த வீடியோ மட்டும் கண்டிப்பாக பாருங்கள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த இந்த டைம் ஜோனில் நம்மளுக்கு சின்ன லோ வந்துச்சுன்னா இட் பி வெரி குட். என்னோட ப்ரிஃபரன்ஸ் அதுதான். ப்ரிஃபரன்ஸ் 13th வந்து லோ வந்துச்சுன்னா வெரி குட். இல்லை மார்க்கெட் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுதுன்னா நோ இஷ்யூஸ், மண்டே பார்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம ரூல்ஸ் பற்றி இந்த ஏரியா மட்டும் நம்ம எப்படி மார்க்கெட் பிஹேவ் பண்ணுது பார்க்கலாம். ஸோ இந்த 13th நாளை எப்படி பார்க்கலாம், வீக்கெண்டில் திரும்பி அனாலிசிஸ் பண்ணலாம். பட் ரைட் நவ் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன பார்க்கணுன்ட்டு சொல்லிட்டேன். ஓகே, போத் செட்டப்ஸ் ஓவராலாக ஒரு வியூ இருக்குது. ஸோ அகைன் நான் வந்து திரும்பி ஐம் ஃபீலிங் வெரி சேட், வெரி சாரி, பிகாஸ் சில பேர் இருக்காங்க ஹூ ஆர் ஜென்வனாக லேர்ன் பண்ணுறாங்க லெவல்ஸ்க்காக, ட்ரேடிங்காக, சிக்னலுக்காக வரல. சில பேர் சீரியஸாக லேர்ன் பண்ணுறாங்க. மேபி ஓல்டு மெம்பர்ஸ் தெரியும், என்னால் லாஸ்ட் இயரும் இப்படி தான் ஆச்சு. எனக்கு ஹெல்த் இஷ்யூ கிட்டத்தட்ட 17 to 20 days நான் ஃபுல் ரெஸ்ட்டில் இருந்தேன். பிகாஸ் இந்த இஷ்யூவே வந்தது மார்க்கெட்னால தான். நான் வந்து ஹெல்த் பார்க்காம சரியாக சாப்பாடு பார்க்காம ஒன்லி ரிசர்ச்சில் இருந்த ஒரு நாளைக்கு ஒன்லி 2 hours ஸ்லீப், அப்படியே ஒரு வாரம் ஃபுல்லாக 2 hours டெய்லி தான் ஸ்லீப் இருந்தது எனக்கு. ஸோ அதனால தான் வந்தது. ப்ளீஸ் நீங்கள் வந்து ஹெல்த் பார்த்துக்கோங்க, டோன்ட் மேக் மிஸ்டேக் என்ன மாதிரி. இப்போ தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணுறேன், ஹெல்த் இருந்தால் எது வேணால் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ வேணால் கஷ்டப்பட்டுக்கோங்க, டஸ் நாட் மேட்டர். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்ற மேட்ரு கிடையாது. ஹெல்த் இருந்தால் நீங்கள் அந்த கஷ்டம் வந்து நீங்கள் இன்னும் ஜாஸ்தி பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன். இப்படி ஏதாச்சும் இஷ்யூ வந்தால் நான் வந்து உடனே பிரேக் எடுப்பேன்ட்டு என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன் அது. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். அகைன் நான் வந்து சாரி, மேபி இந்த வீடியோவில் ஐ குட் நாட் கிவ் இன்ட்ராடே லெவல்ஸ் எல்லாம், பட் ஐ ஹோப் என்னோட வியூ வந்து இட் இஸ் ஹெல்பிங் யூ இன் த மார்க்கெட் டு லேர்ன் சம்திங். ஓகே, தேங்க்யூ கைஸ், டேக் கேர் அண்ட் பி சேஃப், பி ஹெல்த்தி, டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி. I'll see you in the weekend video, Kandipa, and we'll see you again.